கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம் விளக்கிய மண்டுகாதலின் ஆதனை தெரிவித்து அரிச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரீச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் அவர் கண்ணினால் நல் விழாப்பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பார். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை நண்பு பாலிக்கும் அருகண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. வான்முகில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாது உயிர்கள் வாழ்க ஆண்மறை அரங்கள் ஓங்க அற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வையகமும் துயர் தீர்கவே. உருவாய் அருவாய் உளதாய் இரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே. அகிலாண்டனாயுடனாய ஆனைக்கால் அண்ணனார் பொற்பாத கமலங்கள் போற்றி போற்றி. கண்ணனும் ஆண்முகன் காண்பறியார் வெண்ணாவல் விரும்பு மயந்திரரும் கண்ணப்பற்கு அருள் செய்த கையிலை எங்கள் அண்ணல் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. கண்ணப்பற்கு அருள் செய்த கையிலை எங்கள் அண்ணல் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகமாயினான் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாய வாழ்பவர் ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஜோதி லிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் தாய்மானசாமி பெருமான் திருவடிகள் ஐவநாத பெருமான் திருவடிகள் பார்வதி அம்மனுடைய பிச்சாண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் பார்வதி பதையே சிற்றம்பலம். சொக்கநாதா உனையே சொல்லும் அடியேனுடைய பக்கமாய் நின்று வினை பாற்றியே எக்காலும் மீண்டு வாராத கதிமே விழிப்பாய் தென் மதுரை தாண்டவனே. சொக்கநாதாம் 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 சொக்கநாதா நித்தம் எழுந்தருளி நின்மலனே எந்தனைக்கு புத்தி மிக மிகவும் போதித்தேன் சித்தமயல் போக்குவாய் இன்ப சுக பூரணத்தில் இரண்டரவேயாக்குவாய். சொக்கநாதா சித்தமயல் போக்குவாய் இன்ப சுக பூரணத்தில் இரண்டரவேயாக்குவாய். சொக்கநாதாம் சொக்கநாதாம் சொக்கநாதா. இது சொக்கநாத வெண்பாலே உள்ள 2 திருப்பாடல்கள் இப்பொழுது நம்ம சிந்திச்சோம். இது தர்மை ஆதீனத்தினுடைய குருமுதல்வர் குருஞான சம்பந்த மூர்த்தி பெருமான் அருளி செய்த இந்த சொக்கநாத வெண்பாவிலே
2 திருப்பாடல்களை நாம் இப்ப சிந்திப்போம். அடுத்தது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் 2 திருப்பாடல்களை இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மீனாட்சி அம்மை உடனாக சொக்கநாத பெருமான் வாசமலரடிகள் போற்றி போற்றி. திருவிளையாட புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் பெருமான் நம்முடைய மீனாட்சி அம்மையை வர்ணித்து பாடப்பட்ட திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி. கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி. இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையற்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி. ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். காலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே உயிரால பாலத்து உணர்வு நீர்வாச்சு வளர்ப்பார்க்கு ஒளிபூத்து அருள்படுத்த மலர் கற்பயமே எழுதாச்சொல் பசுங்குதலை மடலிருந்தும் சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணைக்கோர் துணையாகி துவாத சார்ந்த பெருவெளியில் உரியங்கடந்த பரநாத மூலத்தளத்து முளைத்த முழுமுதலே முத்தம் தருகவே முக்கச்சுடற்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தம் தருகவே முத்தம் தருகவே. திருச்சிற்றம்பலம். மீனாட்சி அம்மையுடனாய சொக்கநாத பெருமான் வாசமலரடிகள் போற்றி போற்றி.